ஹாப்பி மார்னிங். ஹோப் ஆல் ஆர் ஃபைன். திஸ் இஸ் ஃபரீதா. ஒரு குட்டி ஸ்டோரி. அப்பா அவருடைய பையன்கிட்ட சொல்கிறாரு, நீ உன்னால் உழைச்சி ஒரு 10 ரூபா காசு சம்பாதிச்சுட்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சேலஞ்ச் பண்ணுறாரு. உடனே அந்த பையனும் அம்மா கிட்ட போய் ரொம்ப அழுது கெஞ்சி கேட்டு ஒரு 10 ரூபா எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த காசை வாங்கி அப்பா என்ன பண்ணுறாருன்னா நெருப்பில் போடுறாரு. அப்போ அந்த பையன் சொல்கிறான், உண்மையிலே நான் இது உழைச்ச காசு அப்பா அப்படின்னு சொன்னோன்னா, இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. செகண்ட் டைம் அந்த பையன் என்ன பண்ணுறான்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஒரு 10 ரூபா வாங்கிட்டு வந்து அப்பா கிட்ட கொடுக்குறாரு. இந்த டைம் நான் உண்மையிலே சம்பாதிச்ச பைசா அப்படின்னு சொல்லவும் அப்பா அந்த பைசாவும் எடுத்து நெருப்பில் போடும்போது இவர் ரொம்ப உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நீ போய் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் டைம் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, உண்மையிலே நம்ம கொஞ்சம் உழைச்சி தான் பார்ப்போம்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் நின்று 10 ரூபா சம்பாதிச்சு அந்த காசை கொண்டு போய் அப்பா கிட்ட கொடுக்குறாரு. அப்பா அதையும் வாங்கி நெருப்பில் போடும்போது இவர் அதை தடுத்து அந்த நெருப்புலேருந்து அந்த 10 ரூபாய் எடுத்து இது உண்மையிலே நான் சம்பாதிச்ச காசு, நீங்கள் அவ்வளோ ஈஸியாக நெருப்பில் போட்டு எரிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்லவும் அந்த அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகி அவரை கட்டி பிடிக்கிறாரு. ஸோ நம்ம சம்பாதிச்சு உழைக்கிற காசு வி ஹாவ் டு வேல்யூ இட். அது யார் பைசாவாக இருந்தாலும் சரி, உழைப்பினால் வரக்கூடிய காசுக்கு வேல்யூ ஜாஸ்தி இருக்குது. தட்ஸ் 1 minute.